அரைக்கீரை மாங்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்துருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு கொஞ்சமும், அப்புறம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி மாங்காவும், பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வைங்க. இது நல்லா வெந்துருட்டும். வெந்ததுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், மாங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருக்கு. இதை நம்ம கடைஞ்சி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை தாளிப்பு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை போட்டுட்டு 2 வரமிளகா அது கூடவே போட்டுட்டு நம்ம கீரையை தாளிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். புளி போட்டே சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. இந்த சீசனில் நம்ம இந்த மாங்காவை போட்டு கடைஞ்சி நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இதுதான் அரைக்கீரை மாங்காய் கடையல். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றது மாங்காய் நடுவில் நமக்கு கிடைக்கும் போது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.